ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம அன்லீஷ் யுவர் செல்ஃப் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு 13வது நாள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், எப்படி நம்மளுடைய ரியாக்ஷன்ஸை வச்சு நம்ம அடுத்தவங்க நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான். நம்ம டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்லேயே இது ஏற்கனவே பேசியிருப்போங்க. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சீரிஸில் இது எக்ஸ்டெண்டடாகவே பேசியிருப்போம். ஆனால் சில எக்ஸாம்பிள்ஸை வச்சு இந்த சீரிஸில் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இதுவும் ஆட்லருடைய ஒரு முக்கியமான கான்செப்ட் அப்படின்றதுனால நம்ம இதை பற்றி பேச போகிறோம். அதாவது மனுஷங்க 3 ஈகோ ஸ்டேட்ஸ்லேருந்து தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸில். இந்த 3 ஈகோ ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு, அடல்ட் அண்ட் பேரண்ட் ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைல்டு ஈகோ, அடல்ட் ஈகோ, பேரண்ட் ஈகோ அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக என்ன அப்படின்னாங்க, ஒரு குழந்தை எப்படி கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை சுற்றி இருக்க அனைத்து மனிதர்களையும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேரண்டாக தான் ட்ரீட் பண்ணும். ஒரு பேரண்ட் கிட்டேருந்து ஒரு குழந்தை என்ன எதிர்பார்க்கும்? கேர் அண்ட் அஃபெக்ஷன் எதிர்பார்க்கும். அதே மாதிரி கைடன்ஸை எதிர்பார்க்கும். இன்னும் சில நேரங்களில் கண்ட்ரோலை எதிர்பார்க்கும். குழந்தை கண்ட்ரோல் எதிர்பார்க்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. இப்போ இன்னொரு குழந்தை ஏதாவது பிரச்சனை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் அந்த பேரண்ட்டு இந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இன்னொரு குழந்தைய கண்ட்ரோலும் பண்ண போகிறாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம எப்பயுமே உதவிக்கரங்களை நீட்டிக்கிட்டே இருப்போம் ஒரு சைல்டாக இருக்கும்பொழுது. இந்த சைல்டுன்றது ஒரு ஈகோ ஸ்டேட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஈகோ ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்ட்டு. உங்களுக்கு வயசு என்னவா வேணால் ஆயிருக்கலாம். எந்த வயசுலேருந்துமே நீங்கள் ஒரு சைல்டு ஈகோ ஸ்டேட்லேருந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட 40-50வது வயதில் கூட அவங்களுக்கு தேவையான முடிவுகளை அவங்களால எடுக்க முடியாது. அவங்க எப்பயுமே யாராவது ஒருத்தர் கைட் பண்ணுவாங்களா, யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு உதவிக்காரங்களை நீட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த குழந்தைகள் சிறு வயதில் இருக்கும்பொழுது சில நேரங்களில் பேரண்ட் ஈகோ ஸ்டேட்லேருந்து கம்யூனிகேட் பண்ணுறதை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். சில குழந்தைகள் தன்னை சுற்றி இருக்கவங்கள மட்டும் இல்லை, ஈவன் ஒரு அடல்ட்டுக்கிட்டேயோ இல்லை ஒரு பேரண்ட்டுக்கிட்டேயோ பேசும்போது கூட ஒரு அதிகாரத்துடன் எனக்கு இதுதான் வேணும், நீங்கள் இதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. பேரண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு கேரு, அஃபெக்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் அதோடன் சேர்ந்து இன்னொரு விஷயத்த கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைடன்ஸ். அந்த கைடன்ஸை விட்டு வெளியில் போனோம்னா கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் சொல்லி நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஈகோ ஸ்டேட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வயதுக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. எந்த வயதில் இருந்தீங்கனாலும் நீங்கள் எந்த ஈகோ ஸ்டேட்லேருந்து வேணால் கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ இந்த அடல்ட் ஈகோ ஸ்டேட்னு ஒன்று விட்டுட்டோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடல்ட் ஈகோ ஸ்டேட் தாங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டேட். ஒரு அடல்ட்டாக இருக்கவங்களால ஹெல்ப் கேட்கவும் முடியும், அட் த சேம் டைம் ஹெல்ப்பை கொடுக்கவும் முடியும். ஆனால் எல்லாமே ஒரு லாஜிக்கலான ஃப்ரேம் ஒர்க் உள்ள. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அவங்களோட ஈகோ ஸ்டேட் எதுவாக வேணா இருக்கட்டும், அவங்க ஒரு பேரண்ட் ஈகோ ஸ்டேட்லேருந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, இல்லை ஒரு சைல்டு ஈகோ ஸ்டேட்லேருந்து உங்ககிட்டேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க வேலையே செய்ய மாட்டேன்றாங்க, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அவங்கள உங்களோட வழிக்கு உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். அவங்களையும் ஒரு அடல்ட்டாக கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இப்போ உங்களை ஒருத்தர் மரியாதை குறைவாக பேசுகிறார் அப்படின்னு வச்சுப்போம். அந்த மரியாதை குறைவாக பேசுகிற இடத்துல நீங்கள் 2 விதத்தில் ரியாக்ட் பண்ணலாம். ஒன்று, நீங்களும் மரியாதை இல்லாத ஒரு விதத்தில் ரியாக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அவங்களையும் மரியாதை கொடுக்குற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வரவும் முடியும். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசுறது தப்பாக இருக்குங்க, என்னாலையும் அப்படி பேச முடியும், ஆனால் உங்களுடைய இடத்துக்கு நான் இறங்கி வரத்துக்கு தயாராக இல்லை, உங்களுடைய கோபம் என்ன அப்படின்றது எனக்கு சரியாக புரியல, உங்களுடைய கோபத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சொன்னீங்க அப்படின்னா அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம யோசிப்போம். அப்படின்ற ஒரு வாக்கியம் அப்படிங்கிறது ஒரு அடல்ட் ஈகோ ஸ்டேட்லேருந்து வர ஒரு வாக்கியம். ஆனால் வாழ்க்கையில் எல்லா மனிதர்கள்கிட்டையும் இப்படி பேசிட்டு இருக்க முடியாதுங்களே. சில பேர் எடுத்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று, அந்த மாதிரியான மனிதர்கள் வெகு சில மனிதர்களாக தான் இருப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில் அந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் என்கவுண்டர் பண்ணிகிட்டே இருக்க போகிறது இல்லை. அட் த சேம் டைம் சில நேரங்களில் வாக்கிங் அவுட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸும் ஒரு ஆப்ஷன் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா மனிதர்களுடனும் பழகிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் உங்களை ஒருத்தர் மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னாலும், மிஸ்ட்ரீட்னா தவறாக நடந்து கொள்கிறாங்க, உங்களை ஹார்ஷாக நடந்து கொள்கிறாங்கன்றது மட்டும் இல்லை, உங்கள் கிட்டேருந்து சில விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்றதாக கூட இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துலையும் அசர்ட்டிவாக பேச ஆரம்பிச்சு, அசர்ட்டிவாக என்னென்னா எமோஷன்ஸே இல்லாமல் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்கிறது, சொல்ல வேண்டிய மரியாதையோட சொல்கிறது. ஏன்னா சில நேரத்தில் இந்த டாக்கிங் டவுன் டு பீப்புள் அப்படின்றதும் ஒரு பிரச்சனையாயிடும். டாக்கிங் டவுன் டு பீப்புள்னா என்னன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் ஹெல்ப் கேட்டே இருக்காங்கன்னா, நீ இப்படி தான் யூஸ்லெஸ், நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ செய்ய மாட்டேற அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அவங்க ஒரு ரீசனை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆமாம், நான் யூஸ்லெஸ் தான், என்னால் எதுவுமே செய்ய முடியாது தான் அப்படின்ட்டு அவங்க ஒரு க்ரையிங் மோடுக்குள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பிரச்சனை. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டேன், ஆனால் நீங்களும் இதுக்கப்புறமா கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ என்னால் இந்த விஷயத்தில் கூட இவ்வளோ தூரம் வேணால் ஹெல்ப் பண்ண முடியும், பட் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இதுக்கப்புறமா உங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நிறைய ரிலேஷன்ஷிப்ஸில் அவங்க வேலையை அவங்கள செய்ய வைக்கிறது தான்
நம்ம ஈகோ ஸ்டேட்ஸில் ஒரு சமமான நிலையை அடைவதற்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அட் த சேம் டைம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும் அதுதான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்ற இந்த ஒரு சப்ஜெக்டில் நம்ம ஒரு ரொம்ப சர்ஃபேஸ் லெவல் தான் இங்கே ஸ்க்ராச் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம இன்றைக்கி டெப்த்தாக போக முடியாது. காரணம் என்னென்னா இன்றைக்கி பண்ணுறது ஒரு சின்ன வீடியோ அப்படின்றதுனால. உங்களுக்கு வேணும்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சீரீஸை இன்னொரு வாட்டி பார்க்கலாம். அதில் உங்களுக்கு இதை கொஞ்சம் டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆனால் இன்னையோடைய முக்கியமான டேக்அவே என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக வேணா இருக்கட்டும், மரியாதை கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ரிலேஷன்ஷிப்பையும் உங்களுக்கு தகுந்தாற்போல உங்களால் மாற்றிக்க முடியும். அது எப்படி மாற்றிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் எப்படி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தும், நீங்கள் எந்த ஈகோ ஸ்டேட்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்றத வச்சும் உங்களால் மற்றவங்களுடைய ரியாக்ஷன்ஸையும் மாற்ற முடியும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.